குமரன் வந்து அழுவதை பார்த்து விஜயால தாங்கிக்கவே முடியல. குமரன் நடந்த விஷயத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து விருப்பம் இல்லாமல் தான் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ வரைக்கும் வந்து அவள் கஷ்டப்பட்டுட்ருக்கா. நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். எனக்கு புரியுது. அவள் ஆடம்பரமான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை ஆசைப்பட்டா. நான் அதை கொடுக்க முடியல. நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. அதை கேட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரி ஒரு மனுஷனை அவங்க தான் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்த விஷயத்தையெல்லாம் விஜய் வந்து நம்ம காவேரிக்கிட்ட சொல்கிறாரு. காவேரி வந்து அக்கா ஏன் தான் அப்படி நடந்துக்கிறாரோ தெரியல, பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுறாங்க. குமரனுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வருது. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நடிகர்களுக்கெலாம் வந்து ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாரு. விஜயும் கேட்குறாரு. அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். நான் எப்படியாவது வந்து கங்கா அக்கா அவன் நினச்ச மாதிரி அந்த நகையை நான் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதன்படி நைட்டும் பகலும் வேலை செய்கிறாரு. நம்ம நிவினும் வந்து விஜயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து குமரன் வந்து நல்லபடி வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே தைச்சி கொடுத்துட்றாரு. இதனால் வந்து 2 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாரு நம்ம குமரன். பரவாயில்ல, நீங்கள் என்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, எந்த விஷயமா இருந்தால் எங்களுக்கு வந்து நிற்பீங்கல்ல, அந்த மாதிரி தான் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து நல்லபடி வந்து தைச்சி கொடுத்து அவங்கக்கிட்ட பணமும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியல குமரனுக்கு. அடுத்து வந்து குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. எல்லோரும் முன்னாடியுமே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கங்கா கேட்டால் அந்த ஒட்டியானத்தை வந்து எல்லா முன்னாடி கொடுக்குறாரு. அதை வந்து என் கையாலேயே நான் போட்டு விட்டுமான்னு சொல்லிட்டு போட்டு விடுறாரு. அதை பார்த்தா கங்கா ஆச்சரியப்படுறாங்க. எப்படிங்க அப்படி சொல்லிட்டு இது எப்படி கிடச்சிதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விஜய் வந்து வீட்டில் சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. தம்பி உண்மையிலே நீங்கள் பெரிய மனசு தம்பி, உங்களுக்கு அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அவங்கள அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இந்த அளவு வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சாரதா, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, இனிமேட்டு கங்கா என்ன சொன்னாலும் சரி, பெரிய விஷயமா பண்ண போகிறேன், கங்காவோட வளகாப்பும் வந்து நல்லா பெரிய விஷயமா பண்ணுவேன்னு கங்கா சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து காவேரி பார்க்குறாங்க. அப்படியே வந்து பிரமிச்சு போகிறாங்க. கங்கா பாத்தியாக்கா மாமாவை எந்த அளவு உன் மேலே வந்து அன்பு வச்சுருந்தா இவ்வளோ செஞ்சுருப்பாருன்னு சொல்லிட்டு, இப்போது அது மாமாவை புரிஞ்சுக்கோக்கா, தயவுசெய்து மாமா கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எங்கள் மாமா எவ்வளோ கெத்தாக இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி. இப்போது அது உங்கள் அக்கா உங்கள் மாமா புரிஞ்சுக்கலாம், எனக்கு அதோட சந்தோஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து பெரிய பொக்கையோட வீட்டுக்கு வராரு. அதை பார்த்து எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்ன திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய பொக்கையோட வராரு அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீட்டுக்காரனடி கையில் இவ்வளோ பூக்கத்து வச்சிருக்காரு அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்குறாங்க. விஜய் வந்து ஹாப்பி திஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் இன்றைக்கி என்ன நாள், எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஐயோ இன்றைக்கி எவ்வளோ பெரிய நாள், இந்த நாளை என்னால் மறக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்படி என்ன தாங்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வாங்கிக்க காவேரி, ஐ லவ் யூ டி வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஒன்று சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. உடனே அதுலேருந்து ஒரு பூ எடுத்து ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்த காவேரி சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, வெக்கமாக இருக்குங்க அப்படின்றாங்க. அத்தை இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, எல்லாருக்கும் என்ன நாள் தெரியுமா அப்படின்றாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்ன நாள் இன்றைக்கி அப்படின்னு. இன்றைக்கி தான் காவேரியை முதல்ல நான் சந்தித்த நாள், எங்கள் 2 பேருமே வந்து முதல்ல எங்கள் கண்கள் சந்தித்த நாள் அப்படின்னோடனே காவேரி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல விஜயை பார்த்தது, விஜய் வந்து அந்த வந்து அடித்தது, தட்டி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க. பசுபதி வந்து விஜய் வந்து இப்படி அடித்தார், அந்த நாள் இன்றைக்கி தானே, உனக்கு அடித்தது தான் ஞாபகம் இருக்குமா, முதல்ல நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ண நாள் கூட ஞாபகம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு. ஆமாங்க அப்படின்றாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் போன வருஷம் நீங்கள் இதை கொண்டாடலையே, போன வருஷம் கொண்டாடல, இந்த வருஷம் கொண்டாடிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. 2 பேருமே சிரிக்கிறாங்க. இதெல்லாமா கொண்டாடுவாங்க அப்படின்றாரு நம்ம வந்து குமரன். ஆமாம் பின்ன எவ்வளோ பெரிய விஷயம், என் வாழ்க்கையில் என் காவேரி வந்த நாள், என் காவேரி என்றைக்கு என் வாழ்க்கையில் வந்தாலோ அன்னையிலேருந்து என்னோடய வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரியை பார்த்து மெய் மறந்து போகிறாரு. உடனே வந்து வெக்கப்படுறாங்க காவேரி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அப்படியே பார்த்துட்டு பொறாமப்படுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கொண்டாடுறீங்க, உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய் பார்த்து சொல்கிறாரு. இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்த நாள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, இதை வேற இவர் கற்றுக்கணுமா அப்படி சொல்லிட்டு கங்கா மூஞ்ச காட்டிட்டு போகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, எனக்கே மறந்து போச்சுங்க இதெல்லாம், எப்படிங்க அப்படின்னா, அப்படி தான் டி அப்படின்றாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக.